அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் கனம் செலுத்துவோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றே. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றே. அவைகளை பார்க்கிலும் எங்களையே தினமும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே தினமும் நேசித்து நடத்துகிறீர், தினமும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆண்டவரே, உம்மை துதிக்கும் போது, உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும் போது எங்கள் இருதயத்தை நீங்கள் கழிகூற பண்ணுறீங்கப்பா. உங்கள் சமூகத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. உங்கள் ஒத்தாசையும் உதவியும் எங்களுக்கு செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தை பிடித்து அருமையாக நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே நமக்கு ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த பூமியிலே இயற்கையை கொண்டு தேவன் அநேக பாடங்களை நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாக வச்சிருக்கிறார். பாருங்கள், அழகாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை, பூமியை நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய செடி கொடிகளை ஆண்டவர் படைத்திருக்கிறார், மிருக ஜீவன்களை படைத்திருக்கிறார், ஊரும் பிராணிகளை தேவன் படைத்திருக்கிறார்.
ஆகாயத்து பறவைகளை தேவன் படைத்திருக்கிறார். கடலில் வாழக்கூடிய ஜந்துக்கள், இன்னும் ஆகாயத்திலே தோன்றக்கூடிய நட்சத்திரம், இப்படி ஏராளமாக தேவனுடைய படைப்பினாலே இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அழகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன தோன்றுகிறது? இயற்கையை ஒரு மனுஷன் எப்பொழுதும் ரசிக்கிறவனாகவும், அந்த இயற்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவனாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இயற்கையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கென்று நிறைய விஷயங்களை இந்த இயற்கையில் வச்சிருக்கிறார். இப்போ பாருங்களேன், கவலை என்கிற ஒரு விஷயம் எல்லா மனுஷனுக்கும் வரத்தான் செய்யும். நீங்கள் கவலைப்படாமல் இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த செய்தியை கேட்கும்போது கூட உங்கள் மனசில் ஏதோ சில காரியங்களில் ஒரு கவலை இருக்கத்தானே செய்கிறது. கவலை இல்லாத மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. நம்ம பார்க்குறோம், மக்கள் எல்லோரும் ரொம்ப நிறைவாக இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட கவலையே பட மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று தான் நிறைய நேரம் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஏதாகினும் ஒரு விஷயங்கள் கவலைப்படுகிறதாகத்தான் இருக்கிறது. அப்படி கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ கவலையை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்கிற பதில் என்ன? கவலையை போக்கணுமா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் கவலையை போக்குறதுக்கு ஜெபத்தை மாத்திரம் சொல்லலை, இயற்கையை கவனித்து பாருங்க அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம படித்த வேத வசனத்தில் எதுக்கான ஒரு கவலை? அதில் முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விஷயத்துகள் அல்லவா என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? நமக்கு கவலை, அதிகமான கவலை என்ன? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம், நாம் எண்ணத்தை உடுப்போம், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த பூமிக்குரிய தேவைகளின் நிமித்தம் கவலைப்படுகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும்போது கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சு, எனக்கு இது இல்லையே ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் இல்லையே, இந்த காரியம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், சரீரத்துக்காக கவலைப்படுகிறேன், இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கிட்டா சந்தோஷமாக இருப்பேனே, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சா நல்லா இருக்குமே, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைச்சி, இப்படி பல விஷயங்களில் நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்னா கர்த்தர் அந்த கவலையை போக்குறதுக்கு என்ன சொல்கிறாரு என்று பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்கிறாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், இயற்கையை கொஞ்சம் பாருங்கள். அந்த பட்சிகள் கவலைப்படுகிறதா? பறவைகள் கவலைப்படுகிறதா? அதுக்கு உணவுக்காக எந்த முன்னேற்பாடும் அது செய்கிறது கிடையாது, சாப்பாடுக்கு சேர்த்து வைக்கிறதும் கிடையாது, வஸ்திரத்துக்காகவோ அல்லது எந்த ஒரு காரியத்துக்காகவோ அது கலங்கிறதே கிடையாது. அதுக்கு தெரியும், என்னை படைச்ச ஒரு தெய்வம் இருக்கிறார், என்னை ஒருத்தர் படைச்சிருக்கிறார், அவர் படைச்சார்னா எனக்கு உணவு கொடுப்பார், அவருக்கு எனக்கு படைச்சார்னா எனக்கு தேவையானது தருவார், என்னை போஷிப்பார், என்னை பட்டினியாக விட மாட்டார்னு சொல்லி அந்த பறவைகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் கடவுள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட நமக்கு தான் நம்மளை படைத்த தெய்வத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவர் இயற்கையை பார்க்க சொல்கிறார், பறவைகளை கவனித்து பாருங்கள், அடுத்து சொல்கிறார் காட்டு புஷ்பங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகாக உடுத்து வைக்கிறாரு, போஷிக்கிறாரு. உன்னை நான் போஷிக்க மாட்டேனா என்று ஆண்டவர் கேட்கிறார். சங்கீதம் 19 சங்கீதம் 1-4 வரை நேரம் எடுத்து படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறார். அப்போ வானத்தை பார்த்தாலே எவ்வளோ ஒரு பிரமாண்டமான வானத்தை ஆண்டவர் படைச்சி வச்சிருக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய வானத்தை படைச்சி, இவ்வளோ பெரிய பூமியை படைச்சி, இந்த காண்கிற எல்லாவற்றையும் தெய்வம் சிருஷ்டித்து வைத்திருக்கும்போது நமக்கு தேவையானதை தரமாட்டாரா? நம்மளை போஷிக்க மாட்டாரா? நீங்கள் தைரியமாக ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அழுது புலம்ப வேண்டாம். அழுது கொண்டே இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை.
எல்லாம் ஆண்டவர் சரியான நேரத்தில் செய்வார். ஆனால் ஒரு காரியம் ரொம்ப அவசியம். அந்த வாசித்த பகுதியில், அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் கடைசியில் ஒரு காரியத்தை சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்கள் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு நீங்கள் நன்றாய் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா 2 வசனத்தை சொல்கிறார். 33, 34 வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அருமையானவர்களே, ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமா, பறவைகளைப் போல அழகாக போஷிக்கப்படணுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. தேவனை தேடுங்க, கர்த்தரை தேடி பாருங்கள். பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், அவங்க கடவுளை கண்டிப்பாக தேடும். காலையில் எழும்பி பறவைகள் அப்படியே பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கிறத பார்க்க முடியும். எல்லா ஜீவன்களும் கர்த்தரை துதிக்கிறது. ஆனால் நம்ம தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கர்த்தரை துதிக்கிறது இல்லை, தேவனை தேடுகிறது இல்லை, ஆலயத்துக்கு போகிறது இல்லை, தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் வாழுகிறதுனால ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை தர விரும்புகிறாரு, ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறாரு. இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, கவலையோடு இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், வருத்தத்தோடு இருக்கிற, சஞ்சலத்தோடு இருக்கிற பிள்ளைகள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு, ஆண்டவரே, இயற்கையை எப்படி நீங்கள் அழகாக நடத்துகிறீங்களோ அதே மாதிரி உங்களால் நடத்தப்பட உதவி செய்யும். ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். அப்படி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.